கன்னியாகுமரியில் கிறிஸ்தவ திருவிழாவிற்காக அலங்கார வேலைகளில் ஈடுபட்டிருந்ததில் 4 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர் என்றொரு செய்தி பகுத்தறிவு ஏடு என சொல்லிக் கொள்கிற விடுதலையை தவிர அனைத்து பத்திரிகைகளிலும் வந்திருந்தது. தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஏன் கி. வீரமணி ஆசிரியராக இருக்கிற விடுதலையில் இந்த செய்தி வராததை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்கிறோம் என்றால், பொதுவாக இந்துக்கள் வழிபாட்டுத்தலங்களில் இம்மாதிரியான அசம்பாவிதம் விபத்துகளில் பக்தர்கள் இறந்தால் ஆசிரியர் கி. வீரமணி அம்மன் சக்தி இவ்வளவு தான், ஐயப்பனை நம்பினோர் கைவிடப்படுவார் என்றெல்லாம் தலைப்பிட்டு பகுத்தறிவை காட்டுவார். ஆனால் பிற மதத்தவர்கள் அம்மாதிரி வழிபாட்டுத்தலங்களில் ஆன்மீக பயணத்தில் உயிரிழந்தால் அந்தந்த மதத்தவர் கடவுள்களின் பெயரை சொல்லி பகுத்தறிவை காட்ட மாட்டார். இதனை கி. வீரமணியின் போலி நாத்திகத்துக்கும் ஈ. ராமசாமி கற்றுத்தந்த பகுத்தறிவின் யோக்கியதைக்குமான சான்றென சொல்லலாம். அம்மனின் ஐயப்பனின் சக்தியை கேள்விக்குட்படுத்தியவன், கேலியாக பேசியவன் கர்த்தரை இயேசுவை ஏன் கேள்விக்குட்படுத்தவில்லை? ஈ. ராமசாமி புத்தியில் சிந்திக்கிறவனை பிற மத கடவுள்களை கேலி பேச சொல்லவில்லை. நியாயமான பகுத்தறிவை காட்டுமையா என மட்டும் தான் சொல்கிறோம். ஐயப்பனிடம் பகுத்தறிவை காட்டுவது போல் ஏசப்பாவிடம் பகுத்தறிவு காட்ட மறுக்க என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும்? அலசி ஆராய்வோம். 1. இந்த செயல் ஆசிரியர் கி. வீரமணியிடம் பின்னி பிணைந்துள்ள கோழைத்தனத்தை காட்ட வேண்டும். இத்தகைய கோழைத்தனமான நிலைப்பாடு பிறரிடம் இருந்தால் அதை பேடித்தனமென்றும் அவ்வாறிருப்பவனை பேடி எனவும் ஈ. ராமசாமி வக்கிரமாய் சொல்வார். நாம் அவ்வாறு போலி பகுத்தறிவு காட்டுபவனை பேடி என்றோ அவனது சுபாவத்தை பேடித்தனமென்றோ ஈ. ராமசாமியைப் போல் சொல்ல மாட்டோம். காரணம் ஈ. ராமசாமியிடம் இல்லாத அறிவு நாணயம் நம்மிடமுள்ளது. அதனால் கண்ணியத்தை நாகரீகத்தை கடைப்பிடிப்போம். சரி, கி. வீரமணி கிறிஸ்தவர்களிடம் பகுத்தறிவை காட்டாமலிருக்க வேறு காரணங்கள் ஏதேனும் உள்ளதா என பார்த்தால், வீரமணியின் பெயருக்கு முன்னுள்ள கி என்பதற்கான உண்மையான அர்த்தம் கிறிஸ்து என்பதாக இருக்கலாமே என்கிற சந்தேகம் வருகிறது. இப்போது இந்த காரியம் வழக்கமாக இருப்பதை தானே பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இந்து பெயரில் நடமாடுவது ஒன்றும் புதிதில்லையே. அதனால் நம் சந்தேகம் சரிதானே. ஒன்று கிருஷ்ணசாமி வீரமணி கிறிஸ்துசாமி வீரமணியாக இருக்க வேண்டும். அதனால் தான் கிறிஸ்து விஷயத்தில் பகுத்தறிவை காட்ட மறுக்கிறார். முஸ்லிம்கள் விஷயத்தில் பகுத்தறிவை காட்ட மறுக்க பயம் காரணமாக இருக்கலாம். கிறிஸ்து விஷயத்தில் கி. வீரமணி பகுத்தறிவை காட்டாமலிருக்க வேறென்ன காரணமிருக்க முடியும்? கையூட்டு வாங்கி இருக்கலாம், கழகத்திற்கு நன்கொடை, விடுதலைக்கு சந்தா என்கிற வகையில். ஏற்கனவே எஸ்ரா சர்க்குணம், பீட்டர் அல்போன்ஸ் போன்றோரிடம் சந்தா நன்கொடை பெற்றவர் தானே. சில நாட்களுக்கு முன் கூட பாதிரியார் ராஜன் இமானுவேல் எனும் நபர் கி. வீரமணி பகுத்தறிவை காட்டுகிற யோக்கியதையை பாராட்டி பொன்னாடை போர்த்தினார் திராவிடர் கழக மேடையிலேயே. பொன்னாடை அணிவித்தது கூட மின்சாரம் தாக்கி உயிரிழந்தோரை இயேசு ஏன் காப்பாற்றவில்லை என கி. வீரமணி கேள்வி எழுப்பாமலிருக்க கூட இருக்கலாம். இதை தவிர கிறிஸ்துவத்தை கி. வீரமணி விமர்சிக்காமலிருக்க விமர்சிக்க மாட்டேன் என பிடிவாதம் பிடிக்க வேறு காரணமிருப்பதாக தெரியவில்லை. ஒரு சாராரிடம் பகுத்தறிவை காட்டியும் ஒரு சாராரிடம் பகுத்தறிவை காட்ட மறுப்பதற்கும் பத்திரிகை ஆசிரியர் என சொல்லிக் கொள்கிற கி. வீரமணியால் ஒரு நேர்மையான காரணம் சொல்ல முடியுமா? கோவில் விபத்து பக்தர்கள் பலி என்றொரு செய்தியும், சர்ச்சில் மின்சாரம் தாக்கி விசுவாசிகள் பலி என்றொரு செய்தியும் என 2 செய்தியுமாக ஆசிரியர் கி. வீரமணியின் மேஜை மேலுள்ளது. ஆசிரியர் குழுவிலிருப்பவரிடம் கோவிலில் சாகிறவரை மட்டும் செய்தியாக போடச் சொல்லி விட்டு கிறிஸ்தவ செய்தியை நிராகரிக்கும் கி. வீரமணிக்கு வெட்கம் மானம் இருக்காதா? ஒரு கடவுளிடம் கேள்வி கேட்டுவிட்டு இன்னொரு கடவுளை புனிதமானவர் போல் சக்தி பெற்றவர் போல் காப்பாற்ற முயற்சிப்பது அயோக்கியத்தனமென கி. வீரமணியின் மண்டை மூளை ஒரு கணம் ஒரு நாளும் சிந்தித்ததே இல்லையா? சரி, கி. வீரமணியின் யோக்கியதைதான் அந்த லட்சணத்தில் உள்ளது என்றால் விடுதலையில் பணிபுரிகிறவனாவது என்னங்கய்யா? இரண்டும் ஒரே மாதிரியான செய்தி.
ஒரு செய்தியை மாத்திரம் பிரசுரித்துவிட்டு மற்றொரு செய்தியை மூடி மறைத்தால் கிறிஸ்தவத்திடம் பொறுக்கி தின்கிறாயா என நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல் கேட்பானே என்ன பதில் சொல்ல முடியும். கிறிஸ்தவத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை பகுத்தறிவாதியாகிய நமக்கென்ன தேவையுள்ளது. ஒரு மதத்தை சேர்ந்தவன் தம் மத பித்தலாட்டங்களை மூடி மறைத்துவிட்டு அடுத்த மத பித்தலாட்டங்களைப் பற்றி மாத்திரம் பேசுவான். அது மதக்காரர்களின் இயல்பு. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நமக்கென்ன வந்தது, நாமும் ஏன் அந்த அயோக்கியத்தனத்தை ஒரு பகுத்தறிவாதி என்பதையே மறந்து தம் கொள்கைக்கு மாறாக ஏதோ ஒரு மதத்ததுடன் கள்ளக்காதல் வைத்திருப்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதனால்தானே இந்த சோரம் போன நம் அறிவினால்தானே நம்மை ஓசே சோறு என்று வேறு பகடி செய்கிறார்கள். 60 ஆண்டு காலம் ஆசிரியராக இருக்கிற உங்களுக்கு இந்த ஈனச் செயல்கள் குற்றச்செயல்களாக தெரியவில்லையா என சொல்லி விடுதலையில் பணிபுரிகிறவனுக்காவது கேட்கிற அறிவு வாய்க்கவில்லையே. ஒருவேளை கேட்டிருந்தால் தலைமைக் கழகத்திற்கும் கழகக் கொள்கைக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் இயக்கத்திலிருந்தும் விடுதலை பத்திரிகையிலிருந்தும் இன்னார் நீக்கப்படுகிறார் என கலி பூங்குன்றன் கையொப்பமிட்டு அறிக்கை வந்திருக்கும். நல்லதுக்கு காலமில்லை என்கிற பொன்மொழி வரிசையில் மெய்யான பகுத்தறிவுக்கும் காலமில்லை என்பதையும் சேர்த்து கொள்ளலாம். காரணம் இது கலிகாலம் என்பது போல் இது பெரியார் காலமுமாயிற்றே.